ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குமரி சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தலப்பாக்கட்டி ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி. இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் இல்லைன்னா கீ சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் நல்ல கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி, கேஷ்யூநட் அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு வெங்காயம், பே லீஃப், பட்டை அதை நல்லா வதக்கி விட்டுட்டு திண்டுக்கல் தலப்பாக்கட்டிக்குள்ளே மசாலா எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், புதினா இலை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதங்கி ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. ஒரு 50% வெந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச ஜீரக சம்பா ரைஸ் அதையும் நல்லா சேர்த்துட்டு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி இல்லைன்னா தேங்காய் பால் அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன், புதினா லீஃபு, அப்புறம் கேஷ்யூநட், முந்திரி இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை நல்ல கெட்டி தயிரில் பண்ணால் ஆனியன் ரைத்தா கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.